السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 17 பாபுல் ஹைல். அல்ஹம்துலில்லா, 16 பாடங்களை முடித்து நாம் இன்று இந்த முக்தசருல் குதூரினுடைய கிதாபினுடைய 17ஆம் பாடமான பாபுல் ஹைலினுடைய சில பகுதியிலே இன்று நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டாக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்கள் நன்கொடைகளை வழங்கி இருளக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் செல்வோம். அதற்கு முன்பதாக இன்றைய 17ஆம் நாள் பாடத்தினுடைய பாடச் சுருக்கத்தை, நாம் இந்த பாடத்தில் எதையெல்லாம் பார்க்க போகிறோம் என்பதை சற்று நாம் இங்கு பார்த்துவிட்டு செல்வோம். அதாவது முக்தசருல் குதூரி இந்த கிதாபினுடைய 17ஆம் பாடத்திலே நாம் முதலாவதாக பார்க்க போவது மாதவிடாய் காலத்தின் வளமையான நாட்கள். அதாவது சில பெண்களுக்கென்று ஒவ்வொரு பெண்களுக்கும் உண்டான இந்த மாதவிடாய் காலங்களில் அவரவர்களுக்குதான ஒரு வளமையான நாட்கள் இருக்கும். சில பெண்களுக்கு 7 நாட்கள் இருக்கலாம், சில பெண்களுக்கு 5 நாட்கள் இருக்கலாம், சில பெண்களுக்கு 10 நாட்கள் இருக்கலாம், ஏன் ஹைலுடைய கூடுதல் நாளான சில பெண்களுக்கு 11 நாட்களோடு இருக்கலாம். ஆக ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு வளமையான நாட்கள் இருக்கும். அப்படிப்பட்ட வளமையான நாட்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் முதலாவதாக. இரண்டாவதாக இஸ்திஹாலா என்று சொல்லக்கூடக்கூடிய நிரந்தர இரத்த போக்குள்ள பெண்களின் சுத்தம். இந்த முன்னாள் பாடத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா, இஸ்திஹாலா என்று சொல்லக்கூடிய இந்த இரத்தம். அப்படிப்பட்ட இரத்தம் உள்ள பெண்களுடைய சுத்தம் எப்படிப்பட்ட சுத்தம், அவருடைய சுத்தம் எதுவரை நீடித்திருக்கும் என்பதை பற்றி நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். அதுக்கடுத்ததாக பிரசவத்தீட்டுக்கான சட்டம், நிஃபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை பெற்றதற்கு பின்பதாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு இரத்தம்தான் இந்த நிஃபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இரத்தம். இந்த இரத்தம் அதாவது பிரசவத்தில் என்பதாக சொல்வார்கள். இப்படி அந்த அந்த நிஃபாஸை பற்றி தான் நாம் அடுத்து மூன்றாவதாக நாம் படிக்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம். முதலாவது பாருங்க, அல்லாதத்து ஃபில் ஹைலி, ஹைலிலே உள்ள ஆதத் வல்லமை. அப்போ ஹைலுக்குரிய வல்லமை, மாதவிடாயினுடைய வளமை, அதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம். பாருங்க, இதா ஜாதம்மு அலா அஷரதி ஐயாமின். இதா ஜாதத் தம்மு, தம்மை கொண்டீங்க நோக்கம் ஹைலுடைய இரத்தம். அப்ப அந்த ஹைலுடைய இரத்தம், இந்த இரத்தம் அதிகமானால் அலா அஷரதி ஐயாமின், 10 நாட்களை விட அந்த இரத்தம் அதிகமானால், இன்னும் வலில் மரஅதி பெண்ணிற்கு இருந்தால் ஆதத்துன் மஅரூஃபத்துன், ஒரு அறியப்பட்ட ஆதத் வழமை, இன்னும் அந்த பெண்ணிற்கு உண்டேனது ஒரு அறியப்பட்ட வழமையான நாட்கள். இங்கே ஆதத்தை கொண்டு நோக்கம் வழமை, ஆதத் என்பதற்கு வழமை. ஆனால் இங்கே வழமையான நாட்கள், உதாரணம் முன்னால் பார்த்தோம் அல்லவா, ஒரு பெண்ணுக்கு 7 நாட்கள் 5 நாட்கள் என்பது அப்படி ஒரு அறியப்பட்ட, அவளுக்கு இப்படி அதாவது மாதமாக அவளுக்கு அறியப்பட்ட ஒரு வளமையான நாட்கள் இன்னும் அந்த பெண்ணிற்கு இருந்தால், ருத்தத் இலா ஐயாமி ஆதத்திஹா, அவளுடைய இலா ஐயாமி ஆதத்திஹா, அந்த ஹைலுடைய ஆதத் ஹைலுடைய ஆதத்தான நாளின் பக்கம் என்ன செய்யப்படும், திருப்பப்படும். அதாவது ஆதத்திஹானா இங்க ஹா எதை பார்த்து மிழுகிறது, அந்த பெண்ணை பார்த்து மிழுகிறது. அப்ப அந்த பெண்ணுடைய அந்த வளமையான ஹைலுடைய நாட்களின் பக்கம் என்ன செய்யும், இந்த இதை திருப்பப்படும். ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அல்லவா, இந்த கிதாபினுடைய முன்னாள் பேஜில் நம்ம பார்த்துட்டு வந்தா என்ன செய்யும், 10 நாட்கள் நமக்கு என்னது ஹைலுடைய அதிகபட்ச நாட்கள் 10 நாட்கள் என்பதாக நாம் பார்த்து வந்தோம். அப்போ 10 நாட்களுக்கு மேலே வந்தாலும் இஸ்திஹாலத்துடைய ரத்தம் என்பதாக நாம் பார்த்தோம் அல்லவா. ஆனால் இங்கு சொல்லித் தருவார்கள், ஒரு பெண்ணுக்கு என்னவாக இருக்கிறது, 10 நாட்கள் அதிகமாக இருக்கின்றது, இன்னும் 10 நாட்கள் அதிகமாக இருந்து அந்த பெண்ணுக்காவது அவளுடைய வளமையான நாட்களாக இருந்தால் என்னது, அந்த பெண்ணுக்கு அவளுக்கு என்னவாக இருக்கின்றது, அது அவளுடைய வளமையான நாட்களாக இருந்தால், உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு 11 நாள் தான் எனது ஆதத்து, அவருடைய பெண்ணுக்கு என்ன செய்யுது
11 நாள் ஹைல் வருவது ஆதத்தாக இருக்கின்றது. அப்போ 10 நாள் முடிஞ்சோன்னா இஸ்திஹாலத் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அவளுக்கு ஆரம்பத்திலிருந்து எத்தனை நாள் தான்? 11 நாள் தான் ஹைல் வருகின்றது என்று சொன்னால் அப்போ அவளுடைய ஹைல் 11 நாட்களாக இருக்கும். அப்போ அந்த நாட்களின் பக்கம் திருப்பப்படும் என்று சொன்னால் அப்போ 11 நாள் ஹைலாக இருக்கும். அது பாருங்க. அடுத்து ஒமா ஜாத அலா தாலிக்க, அந்த 11 நாள் அவளுடைய ஆதத்து நாட்களை விட அதிகமான ஒன்று, அவளுக்கு அறியப்பட்ட அந்த நாட்கள் இருக்கிறவா, அந்த நாட்களை விட அதிகமான ஒன்றாகிறது ஃபவுல் இஸ்திஹாலத்துன், அதுதான் இஸ்திஹாலத் ஆகும். இப்போ 10 நாட்களுக்கு மேலே வந்த ரத்தம் அல்ல அவளுக்கு இஸ்திஹாலத் என்பது. அவளுக்குன்னு ஒரு வளமையான நாட்கள் இருக்குமல்ல. உதாரணமாக 10 நாட்கள் அதிகமான 11 நாட்களாக இருக்கலாம், அல்லது 12 நாட்களாக இருக்கலாம். எப்படி அவளுக்குன்னு ஒரு அறியப்பட்ட 10 நாட்களை விட அவளுக்கென்று அறியப்பட்ட அவளுக்கு வளமையாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அல்லவா, அந்த நாட்களுக்கு மேலாக ஒரு ரத்தம் வந்தால் அதுதான் இந்த இஸ்திஹாலத் என்பதாக சொல்லப்படும். பாருங்க. அடுத்து பாருங்க. இன்னும் என்னது? அவள் ஆரம்பமானால் அல் மராத்துங்கிறது அந்த ஃபாயில் சரிங்களா? அப்போ வரும். ஒரு பெண் ஆரம்பமானால் மேல் புலூவி பாலிகாவுடன் என்ன ஆரம்பம்? முஸ்தஹாலத்தன், அவள் என்னவாகிறாள்? ஒரு பெண் புலூவுடைய சமயத்தில், புலூவுடைய நேரத்தில் அவள் முஸ்தஹாலத்துடன் என்னது? அவள் ஆரம்பமாகிறாள். அவளுடைய ஹைல் எப்படி ஆகிறது? முஸ்தஹாலத், அதாவது முஸ்தஹாலத்தான நிலையில். முஸ்தஹாலத்தன் அந்த பெண்மணி அவளுடைய புலூ எப்படி ஆரம்பிக்கின்றது? அவள் ஹைல், அதாவது முஸ்தஹாலத்தோடைய நிலைமையில், அதாவது அவளுடைய முதல் மாதவிடாய் தீட்டிலேயே என்ன செய்கின்றது? 10 நாட்கள் ரத்தம் போக 11ஆம் நாட்கள் என்ன வருகின்றது? அவளுக்கு ரத்தம் வருகின்றது. அப்போ அவருடைய என்னது? அவருடைய ஆரம்பத்தில் என்னது? இந்த முஸ்தஹாலத் என்று சொல்லப்படக்கூடியதா, இந்த இஸ்திஹாலத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரத்தம் வந்த நிலையிலே அவள் வயது வந்த முதலாவது வயதுக்கு இந்த சமயத்திலேயே எனது ஹைல் வருகின்றது என்று சொன்னால் அப்போ ஃபஹைலுஹா, அப்போ அவருடைய சட்டம் என்ன? ஃபஹைலுஹா, அவருடைய ஹைலா ஆகிறது அஷ்ரத்து ஐயாமின், 10 நாட்களாகும். மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்திலிருந்து, மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதங்களிலிருந்தும் அவருடைய ஹைலா ஆகிறது அஷ்ரத்து ஐயாமின், 10 நாட்களாகும். அப்போ என்னது? அவளுக்கு ஆரம்ப காலத்துல என்னது? 11 நாட்கள், 10 நாட்கள் ஹைல் வந்து ஒரு நாள் இஸ்திஹாலத்து வருது. அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து என்னது? இஸ்திஹாலத்து வந்து இப்படி இந்த இஸ்திஹாலத் என்பது அந்த அவருடைய புலுவனுடைய ஆரம்பத்திலேருந்தே வந்துக்கு என்று சொன்னால் என்னது? புலுவனுடைய ஆரம்பத்திலேருந்தே வந்துக்கு என்று சொன்னால் அப்போ அவருடைய ஆரம்பம் என்ன செய்து 10 நாட்களுக்கு அடுத்து 11 நாட்கள் வருது என்று சொன்னால் அவள் நினைச்சு அது வந்து இஸ்திஹாலத்தாக பார்க்கப்படும். என்னது? இஸ்திஹாலத்தாக பார்க்கப்படும். அப்போ அது வந்து அவருடைய மாதம் ஃபுல்லாக என்னது? அது ஃபுல்லாக அவருடைய ஹைலுங்கிறது எனது 10 நாட்களாக தான் இருக்கும். அடுத்து வல் பாக்கி இஸ்திஹாலத்துன், அப்போ இந்த 10 நாட்கள் போக உள்ள மீதி நாட்கள் எல்லாமே என்னது? இஸ்திஹாலத் ஆகும். இப்போ 10 நாட்களுக்கு மேலே 11 நாட்களாக 13 நாட்களாக இருந்தாலும் சரி, இவையில் 20 மாதம் முழுவதுமாக வந்தாலும் அவை அனைத்தும் என்னவாக தான் இருக்கும்? அது இஸ்திஹாலத்துடைய ரத்தமாக இருக்கும். அப்போ அந்த இஸ்திஹாலுடைய ரத்தத்தில் என்ன செய்யலாம்? அவர் தொழுது கொள்ளணும். அதே போல் நோன்பு வைத்துக் கொள்வது கூடும். அவர் என்னது? நோன்பு வைத்துக் கொள்வது கூடும். தொழுவது, சோமு, இந்த மாதிரி போன்ற காரியங்கள் எல்லாம் அவளுக்கு கூடும். அப்போ அதைகளை அவள் செய்து கொள்வாள். அடுத்து பாருங்க. தொஹாரத்துல் முஸ்தஹாலத்துனது தொஹாரத்துல் முஸ்தஹாலத்தி, முஸ்தஹாலத் பெண்ணுடைய, முஸ்தஹாலத்து என்னது? இஸ்திஹாலத்து வரக்கூடிய பெண், அவளுடைய சுத்தம். அப்போ அந்த முஸ்தஹாலத்துடைய பெண்ணுடைய சுத்தம் என்பதை எப்படித்தான் என்னது? நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போயிடும். பாருங்க. ஒல் முஸ்தஹாலத்து, இந்த முஸ்தஹாலத்துடைய, அதாவது முஸ்தஹாலத்தான பெண், ஒல் முஸ்தஹாலத்துன்னு என்னது? இந்த இஸ்திஹாலத்து வரக்கூடிய இந்த இரத்த போக்கு வரக்கூடிய பெண், அப்படிப்பட்ட பெண். இன்னும் ஒமன் பிகி சல்சுல் போல், இன்னும் ஒமன் ஒருவள் பிகி அவனை கொண்டு சலசுல் பவுல், எனது சலசுல் பவுல், சலசுல் பவுல் எனது சில பேருக்கு வரும் அல்லவா, சிறுநீர் வந்து சொட்டி கொண்டே இருக்கும். எனது நோயின் காரணமாக அவருடைய உறுப்பிலிருந்து சிறுநீர் சொட்டு சொட்டாக வந்து கொண்டே இருக்கும். தொடர்படியாக ஓரளவுக்கு உடு செய்வதற்கு கூட முடியாது. அந்த கேப்பிலோடு என்ன செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஒரு பரிபூர்ணமான தொழுகையினுடைய நேரம் அளவுக்கு என்ன செய்ய முடியாது, அவர்கள் வந்து அந்த சிறுநீர் வராமல் இருக்க முடியாது. அப்போ என்ன ஓடு செஞ்சுக்கு இருக்கையிலே வந்துடும், இல்லை ஓடு செஞ்சுட்டு போயிருப்பாங்க, தொழுகக்கூடிய சமயத்தில் வந்துடும். இப்படி என்னது? இந்த மாதிரி சல்சல் போல் வரக்கூடியவர்கள். இன்னும் ஒரு ஆஃப் தாஇமி, ஒரு ஆஃப் தாஇமினானது, அதாவது முன்னாடியே பாடத்தில் பார்த்தோம்னா ரோ ஆஃப் தாயிமினானது சில்லி மூக்கு உடந்து எனது தொடர்படியாக ரத்தம் வரக்கூடியவர்கள் தான் ஆஃப் தாயிமி என்பதாக சொல்வார்கள். அப்போ ரோ ஆஃப் தாயிமி, தொடர்படியாக மூக்குடைந்து ரத்தம் வரக்கூடிய இருப்பார்களா அவர்களும். வல் இன்னும் ஜுரூஹுல்லதி லா இருக்கா, இன்னும் வல் ஜுரூஹ் என்னது? காயம், அல்லது எப்படிப்பட்ட காயம்? லா எருக்கா, லா எருக்கா ஓ, என்னது? லா எருக்கா ஓ, அந்த காயம் என்ன செய்யாது? ஆறாது. அப்படி நீடித்து அப்படியே என்னது? ரத்தம் வரக்கூடிய காயங்களாகவே இருக்கும். என்னது? அது ரத்தத்திலிருந்து சுக்குனாக அல்லாமல் தொடர்படியாக ரத்தம் வரக்கூடிய காயமாக இருக்குமே, அப்படிப்பட்ட காயம் உள்ள ஒருவன், இன்னும் சல்சல் பவுலுடைய ஒருவன், இன்னும் ஒரு ஆஃபுதாயமுடைய ஒருவன், அதே போன்ற முஸ்தஹானத்துடைய ஒரு பெண்மணி, இவர்கள் எல்லாம் எத்தவல்லூன, அவர்கள் ஒளி செய்வார்கள் பக்தி குல்லி சலாத்தின்,
ஒவ்வொரு சலாத்தினுடைய ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் லிக்குல்லி அதாவது வக்தி குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகையினுடைய வக்திற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள் ஒழு செய்வார்கள். அப்ப ஒவ்வொரு வக்தினுடைய ஆரம்பத்திலும் அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் ஒழு செய்து கொள்வார்கள். ஃபைசல்லூன அவர்கள் தொழுது கொள்வார்கள். பிதாலிக்கல் உலூஇ அந்த உலூவை கொண்டு ஃபில் வக்தி அந்த வக்திலே அவர்கள் தொழுது கொள்வார்கள். மாஷா மினல் ஃபராஇலி வ நவாஃபிலி மாஷா மினல் ஃபராஇலி வ நவாஃபிலி நஃபில்களிலிருந்தும் நஃபிலான வணக்கங்களிலிருந்தும் ஃபர்தானவைகளிலிருந்தும் அவன் நாடிய அவர்கள் அவர்கள் நாடிய ஒன்றை அந்த வக்திலே தொழுது கொள்வார்கள். அப்ப என்னது வக்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம ஒழு செய்து விட்டால் அந்த வக்து முடிவதற்கு வரைக்கும் அவருடைய ஒழு நீடித்துக் கொண்டிருக்கும். அப்ப அந்த வக்து முழுவதுமாக அவர்கள் என்ன வேண்டாம் தொழுது கொள்ளலாம். ஃபர்ல தொழுது கொள்ளலாம், நவாஃபில் தொழுது கொள்ளலாம், அவர்கள் விரும்பிய அமல்களை செய்து கொள்ளலாம். அப்ப அவர்கள் என்னது இந்த ஒழு என்பது நீடித்துக் கொண்டே இருக்கும். அப்ப பாருங்க ஃபைதா ஹரஜல் வக்து அந்த வக்து ஹாரிஜ் ஆகிவிட்டால் வக்து வெளியேறிவிட்டால் பத்தல உலூஹும் அவர்களுடைய உழு என்னவாகிவிடும் பாத்திலாகிவிடும். வகான அலைஹிம் அவர்கள் மீது ஆகிவிட்டது இஸ்தினாஃபுல் உலூஇ லிஸ்ஸலாத்தில் உக்ரா மற்றொரு தொழுகைக்காக வேண்டி என்னது அவர்கள் உழு செய்வது உதுவை ஆரம்பம் செய்வது லிஸ்ஸலாத்தில் உஹ்ரா மற்றொரு தொழுகைக்காக வேண்டி அவர்கள் தொழுவை ஆரம்பம் செய்வது அவர்கள் மீது ஆகிவிட்டது. அப்ப அவர்கள் கடமை ஆகிவிட்டது. அப்ப என்ன செய்யணும் அந்த வக்து வரைக்கும் அவர்களுக்கு நீடித்திருக்கும். வக்து முடிந்து விட்டால் ஒவ்வொரு முறிந்துவிடும். அதற்கு அடுத்த தொழுகை வேண்டும் என்று சொன்னால் அடுத்த வக்திற்கு தொழுகை வேண்டும் என்று சொன்னால் புதிதாக ஒழுது செய்ய கொள்ள வேண்டும். இப்ப இந்த வக்து வரைக்கும் ஒழு நீடித்திருக்கு என்பதை சொன்னால் இந்த காரணங்கள் உதாரணமா ஒருத்தருக்கு சல்சுல் பவுல் போற இந்த சிறுநீர் சொட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த காரணங்கள் இந்த வக்து முழு வரைக்கும் ஏற்படாமல் இருந்தால் அவருக்கு இந்த வக்து வரை ஒழு நீடித்திருக்கும். இப்ப காற்று பிரிந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு காற்று பிரிந்துருச்சு அப்பயும் ஒழு அவருக்கு நிற்கி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அவருக்கு எந்த ஒரு காரணம் தங்கடம் இருக்கோ அந்த தங்கடத்தின் காரணமாக அந்த ஒழு அந்த சமயத்தில் முறியாது. அது வருவதன் மூலமாக அந்த ஒழு முறியாது. அது அல்லாத ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் வந்தா நான் எப்பொழுதும் ஒழுவை முறிப்பதை போன்று அந்த காரியங்கள் ஒழுவை முறித்துவிடும். ஆனால் அவர்களுக்கு எது தங்கடமாக இருக்கின்றதோ அந்த காரணத்தை கொண்டு அந்த வக்து முழுவதுமாக ஒழு முறியாது. அப்ப அந்த வக்தை முழுவதும் அவர் நாடிய ஒன்றை அவர் என்ன செய்து கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம். அடுத்து பாருங்க நம்ம என்ன பார்க்க போறோம். இப்ப என்ன பார்க்கறோம்னா இப்ப நிஃபாஸ் என்ன நிஃபாஸை பற்றி நாம் என்ன செய்ய போறோம். நிஃபாஸ் என்ற ஒன்றை பற்றி நாம் பார்க்கணும். நிஃபாஸ்னா என்ன. நிஃபாஸ் என்று சொன்னால் குழந்தை பிறந்தவுடன் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு இரத்தப்போக்கு தான் நிஃபாஸ் என்பதாக சொல்வார்கள். அது நிஃபாஸ் என்பதாக சொல்வார்கள். அப்ப ஒரு பெண் குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அவருடைய ஃபர்ஜிலிருந்து அவளுடைய மர்ம உறுப்பிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு இரத்தத்திற்கு தான் நிஃபாஸ் என்பதாக சொல்வார்கள். அது குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக இருந்தால் அந்த இரத்தம் இஸ்திஹாலத்து பின்னாடி வரும். அது பிறந்ததற்கு பின்னால் இருந்தால்தான் அது இரத்தம். அதே போன்று குழந்தையோட அதிகமான பகுதியை வெளியேறியதற்கு பின்பு வந்தாலும் அது நிஃபாஸ் என்பதாக சொல்லுவார்கள். இந்த பிரசவத்தின் என்பதாக சொல்லுவார்கள். அதுவே குழந்தையினுடைய கால்வாசி தான் வெளியே வந்திருக்கு அப்பொழுது வரக்கூடிய ரத்தம் எல்லாம் எனது நோயினால் வரக்கூடிய இஸ்திஹாலத்தினுடைய ரத்தமாக தான் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஃபிகாக்கள். அப்ப எது குழந்தை பிறந்ததற்கு பின்பதாக வருவதும் குழந்தையினுடைய அதிகமான பகுதியை வெளியேறுவதற்கு பின்னால் வந்தக்கூடிய ஒரு ரத்தம் தான் நிஃபாஸ் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். பாருங்க நிஃபாஸ் ஆகிறது ஹுவ அதுவாகிறது தம்முல் ஹாரிஜு வெளியேறக்கூடிய ஒரு ரத்தமாகும். அகிபல் விலாதத்தி விலாதத்தினா என்னது குழந்தையை பெற்றெடுத்தது. அகீபல் விலாதத்தி விலாதத்தினுடைய அதாவது குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பதாக வெளியேறக்கூடிய ஒரு ரத்தம் தான் என்னது நிஃபாஸ் என்பதாக சொல்வார்கள். இன்னும் தம் உள்ளதி ஒரு ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அல்லதி தராஹு அந்த ரத்தத்தை அந்த பெண்மணி பார்த்திருக்கிறாள். அதாவது அல்லது எப்படிப்பட்ட தராகுல் ஹாமிலு அந்த ஹாமிலான ஒருவள் என்னது யார் பிரசவம் அதாவது யார் மாசமாக இருக்கிறார்களோ யார் பிரசவம் உடையவளாக இருக்கிறாளோ அவள் பார்த்த ஒரு ரத்தம். இன்னும் எனது ஒமா தராகுல் மர்அது ஃபி ஹாலி எனது ஒமா இன்னும் ஒன்று தராகுல் மர்அது அந்த ஒமா ஒன்று தராகு அந்த இரத்தத்தை மர்அது ஃபில் ஹாலி விலாதத்திஹா கபில் ஹுரூஜில் வலதி குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக எனது குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக பாருங்க இங்க ஆரம்பத்தில் வாசி பாருங்க தம்முள்ளதி தராகுல் ஹாமிலு ஒரு
ஹாமிலான அதாவது பிரசவித்திருக்கக்கூடிய பெண் அந்த பிரசவ குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக பிரசவ நேரத்தில் அந்த பெண் பார்த்த இரத்தமாகிறது. இன்னும் ஒமாதர ஆகுல் மரஅது, இன்னும் அந்த ஒரு பெண் பார்த்த இரத்தம் என்னது, பெண் பார்த்த ஒரு இரத்தமாகிறது. எப்படிப்பட்ட இரத்தம்? ஃபில்ஹாலி விலாதத்திஹா, அவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில், கபிலல் ஹுரூஜில் வல்லது, குழந்தை வெளிவருவதற்கு முன்பதாக, அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில், குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக அந்த பெண்மணி பார்த்த ஒரு இரத்தமாகிறது. அப்ப ஹாமிலா இருக்கக்கூடிய சமயத்திலும் அவள் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, குழந்தை வெளியேறுவதற்கு முன்பதாக குழந்தையை பெற்றெடுக்கிற சமயத்தில் அவள் பார்த்த இரத்தமாகிறது, அவைகளாகிறது இஸ்திஹாலத்துன். அப்ப இஸ்திஹாலத்தாகும். அப்ப என்ன சொன்னோம், நம்ம சொன்ன மாதிரி தான், முன்னாடி குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக வரக்கூடிய இரத்தமும், அது எனது குழந்தை பாதி காவாசி வந்த பின்னாடி வரக்கூடிய ரத்தமும் எனது இவைகளெல்லாம் இஸ்திஹாலத், நோயினால் வரக்கூடிய ரத்தம் என்பதாக சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண் ஹாமிலா இருக்கிறாள், மாதமாக இருக்கிறாள், அந்த பெண்ணுக்கு மாதமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ரத்தம் வந்தால் அது எனது ஹைலாக கணிக்கப்படாது, அது இஸ்திஹாலத்தின் ரத்தமாக தான் பார்க்கப்படும். அடுத்து பாருங்க, வாக்கலுன் நிஃபாசி, நிஃபாசினுடைய குறைந்தபட்ச நாட்கள் ஆகிறது. லா ஹத்தலகு, அதற்கு என்ன? லா ஹத்தலகு, அந்த குறைந்தபட்ச நாட்களுக்கு எல்லை என்பது கிடையாது, எல்லை என்பது கிடையாது, அதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது கிடையாது. ஒரு பெண்மணிக்கு குழந்தை பெற்றவுடன் ஒரு மணி நேரத்தில் ஹைல் வந்து முடிந்துடலாம், ஒரு ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிந்துவிடலாம். ஒரு நாட்கள் ஒரு பெண்ணுக்கு எனது குறைந்தபட்ச நாட்களாக இருக்கலாம், ஒரு 3 நாட்கள் ஒரு பெண்ணுக்கு குறைந்தபட்சமாக இருக்கலாம். அப்போ இந்த குறைந்தபட்சத்தை என்பதற்கு ஒரு எல்லை என்பது கிடையாது, அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு என்பது கிடையாது, அது எத்தனை நாட்கள் வேணாலும் நின்று கொள்ளலாம். அந்த ஹை நிஃபாஸினுடைய அதிகபட்ச நாட்கள் ஆகிறது 40 யௌமன், 40 நாட்கள். அப்போ குறைந்தபட்சத்துக்கு என்ன அளவு கிடையாது, ஆனால் அதன் அதிகபட்ச நாட்கள் என்பதாக என்ன சொல்கிறார்கள் நமக்கு? 40 யௌமன் என்பதாக 40 நாட்கள் என்பதாக சொல்லித் தருவார்கள். ஏன் ஹதீஸ்ல இப்படிதான் வருகிறது, என்னது நிஃபாஸினுடைய அதிகபட்ச நாட்கள் என்பது 40 நாட்கள் என்பதாக எனது திருமதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே எனது வருகின்றது. நோமா ஜாத அலா தாலிக்க, அந்த 40 நாட்களை விட அதிகமான ஒன்றாகிறது. வஹுவ இஸ்திஹாலத்துன், அது இஸ்திஹாலத், இரத்தப்போக்கு, நோயினால் உண்டாகக்கூடிய இரத்தப்போக்கு, நோயினால் வரக்கூடிய நிரந்தர இரத்தப்போக்கு ஆகும். அப்ப அது என்ன? நோயினால் உண்டாகக்கூடிய இரத்தமாக இருக்கும். அவை என்ன சொல்லப்படாது? நிஃபாஸ் என்பதாக, இந்த மாத பிரசவத்திட்டு என்பதாக சொல்லப்படாது, அது நோயினால் வரக்கூடிய இரத்தம். இப்போ 40 நாட்களை விட அதிகமாக வந்துச்சுன்னா அது இஸ்திஹாலத்தினுடைய இரத்தமாக இருக்கும் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து பாருங்க, ஃபைதா தஜாவஸத் தம்மு அர்பஈன, வைதா தஜாவஸத் தம்மு, இரத்தம் கடந்தால் 40 40 நாட்களை விட, இன்னும் வக்கது கானத் ஹாதியில் மர்அத்து, அந்த பெண்மணி ஆகியிருந்தால், அந்த பெண்மணி ஆகியிருந்தால் எப்படி? வளதத் என்னது, அவள் பெற்றெடுத்தவளாக, கபிலதாளிக்க, இதற்கு முன்பதாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியவளாக அந்த பெண் ஆகியிருந்தால், எனது இதற்கு முன்பதாக ஏற்கனவே எனது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணாக அவள் ஆகியிருந்து 40 நாட்களே அந்த ரத்தம் கடந்திருந்து, இன்னும் உலகா ஆதத்துன் மஅரூஃபத்துன், இன்னும் அந்த பெண்மணிக்கு எனது ஒரு அறியப்பட்ட ஒரு வளமையான நாட்கள் என்பது அந்த பெண்மணிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெண்மணி என்னது, இந்த மாதிரி ஒரு வளமையான நாட்கள் உண்டான, அதே போல அறியப்பட்ட வளமை நாட்கள் உண்டான ஒரு பெண்மணி 40 நாட்களை கடந்து இதற்கு முன்பதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்மணியாக இருந்தால், ஃபினிஃபாஸ் எதிரே, ஃபினிஃபாஸ் அவளுக்கு எனது இந்த பிரசவத்தினுடைய காலங்களிலே அவளுக்கு ஒரு அறியப்பட்ட நாட்கள் இருந்திருந்தால், இன்னும் அவளுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஆகியிருந்தால், ருத்தத் திருப்பப்படும், இடா ஐயாமி ஆதத்திகா, அவளுடைய வழமையான நாட்களின் பக்கம். அப்ப இங்க என்னது, இந்த மாதிரி பெண்மணிக்கு என்னது, அவள் ஏற்கனவே பல குழந்தைகளை பெற்றெடுத்தக்கூடிய பெண்மணியாக இருக்கிறாள். அப்போ அவளுடைய 2வது பிரசவத்திலே என்னது, 2வது பிரசவத்திலே அவளுக்கு 40 நாட்களை கடந்து 41வது நாட்களாக ரத்தம் வருகிறது, 42 நாட்களாக ரத்தம் வருகின்றது. ஆனால் அவள் ஏற்கனவே பெற்ற குழந்தைகளிலேயும் எனது 42 நாட்கள் தான் ரத்தம் வந்துள்ளது. அதே போன்று அதற்கு முன்பதாக பெற்ற குழந்தைகளிலும் 42 நாட்கள் வந்து என்று சொன்னால், இப்ப எங்களுடைய அவள் ஆதத்து என்னது, அந்த 42 நாட்கள் தான். அப்ப இங்க என்னது, அந்த 42 நாட்கள் தான் அவருடைய நிஃபாஸாக இருக்கும். அதான் அப்ப அவருடைய ஆதத்து எந்த நாட்களோ அப்ப அக்சர் என்னது அந்த நாட்கள் வரையாக வைத்துக் கொள்ளப்படும். இப்ப 42 நாள், 44, 43 நாள், இப்ப 50 நாள் அந்த பெண்மணிக்கு எனது 50 நாள் என்பது நிஃபாஸ், அவருடைய அக்சரான நிஃபாசானுடைய அந்த நிஃபாசினுடைய நாட்களாக இருக்கும். அப்ப அதுக்கு கம்மியான அளவு எடுக்கப்படாது என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். அப்போ அவருடைய ஆதத்து என்னவோ அதன் அடிப்படையில். அப்ப அந்த பாருங்க, வைன்லம் தக்கூனுலகா ஆதத்துன், அந்த பெண்மணிக்கு என்ன இல்லை, ஒரு ஆதத் கிடையாது. வல்லம் தக்கூனுலகா ஆதத்தின், பெண்மணிக்கு என்னது ஒரு வளமையான ஆதத் கிடையாது.
அப்போ ஆதத்து கிடையாது என்ன அர்த்தம்? அவள் 30 தான் என்ன செய்கிறாள்? பிரசவமாக பிரசவிக்கிறாள். முதல் பிரசவமாக இருக்கின்றது. அப்ப அந்த பெண்மணிக்கு என்ன இருக்காது? இந்த நிஃபாஸுக்குரியதான ஒரு வளமையான நாட்கள் என்பது இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தால் ஃபப்திதா ஊ நிஃபாசிஹா, அந்த பெண்மணியுடைய நிஃபாசினுடைய ஆரம்பமாகிறது அர்பவுன யௌமன், எனது 40 நாட்களை கொண்டு தான் ஆரம்பம் செய்யும். அப்ப என்னது? அப்ப அந்த பெண்மணிக்கு நிஃபாஸுடைய அக்ஸர் நாட்கள் என்னது? 40 நாட்கள் தான். அவளுக்கு ஆதத்து கிடையாது. அப்ப அதனால எனது அவருடைய அதிகபட்ச நாட்கள் எனது 40ஆக தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதே ஒரு பெண்மணிக்கு என்னவாக இருக்கின்றது? ஆதத்து வளமையான நாட்கள் இருக்கின்றது. அவர் ஆதார வளமையான நாட்கள் இருக்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு என்ன செய்ய வேணும்? அந்த நாட்களை வச்சுதான் கணக்கெடுக்கப்படும். இப்ப அதற்கு பின்பதாக இப்ப 42 நாட்கள் அவருடைய வளமை நாட்களாக இருக்கின்றது. அது இந்த 42 நாட்களை விட அதிகமான நாட்களுக்கு பின்பதாக என்னது இந்த ரத்தம் வந்தது என்று சொன்னால் அப்ப அதை என்ன இஸ்திஹாலத்தாக கவனிக்கப்படும். அப்ப அவளுக்குரிய 42 நாட்களுக்கு கூடுதலாக வந்த ரத்தம் தான் என்னது இஸ்திஹாலத்துடைய ரத்தமாக கவனிக்கப்படும். அப்ப அந்த 42 நாட்கள் வரை வந்த ரத்தங்கள் என்னவாக பார்க்கப்படும்? இந்த பிரசவத்தினுடைய நிப்பாசுடைய ரத்தமாக தான் பார்க்கப்படும். அப்ப அது வரைக்கும் அவள் என்ன செய்யக்கூடாதோ அந்த காரியங்களை அவள் செய்யாமல் இருப்பதுதான் மார்க்கத்தில் சிறந்தாக இருக்கின்றது. அப்போ அவளுக்கு எனது ஆதத்து இல்லாமல் இருக்க சமயத்தில் அவளுக்கு எனது 40 நாட்களாக இருக்கு என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒமன் வளத் வலதைனி, இப்ப நமக்கு இன்னும் சொல்லிடுறாங்க பாருங்க. ஒமன் வலதத் வலதைனி, ஒரு பெண்மணி என்ன செய்து கொண்டாள்? 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். ஃபில் பத்தனின் வாஹிதின், ஃபி பத்தனின் வாஹிதின், ஒரே வயிற்றில் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்கிறாள். எனது 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துக் அப்பனா ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளை அவள் என்ன செய்து கொள்கிறாள்? பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஆகிறவள். ஒமன் வலதத் எனது வலதைனி ஃபி பத்தனின் பத்னின் வாஹிதின், ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தப்பட்ட ஒரு பெண்மணி ஆகிறார்கள். ஓ நிஃபாஸுகா, அவருடைய நிஃபாஸ் ஆகிறது மஹர்ஜமின தம்மில் அகிபல் வலதில் அவ்வளி, முதலாவது குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பதாக வரக்கூடிய ரத்தம், வெளியேறக்கூடிய ரத்தம் தான் என்னது அவருடைய நிஃபாஸ் என்பதாக சொல்வார்கள். என்னது? அப்போ ஒரு முதல் குழந்தை பிறந்ததற்கு பின்பதாக வரக்கூடிய ரத்தம் தான் என்னது அவருடைய நிஃபாஸ் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள். யாரு? அகிபல் வலதில் அவ்வளி இந்த அபி ஹனிஃபத்த அபி யூசுஃப, அபி யூசுப் இமாம் இடத்திலையும் அபு ஹனீஃபா இமாம் இடத்திலையும் என்னது முதல் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் வரக்கூடிய ரத்தம் தான் என்னது அவரிடத்திலே நிஃபாஸாக பார்க்கப்படும் என்பதாக யாரு நமக்கு இந்த 2 இமாம்கள் சொல்கிறார்கள். ஆனால் வகால முஹம்மதுன் வகால முஹம்மதன், முஹம்மது இமாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். வகால முஹம்மது இமாம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் ஜுஃபர் இமாம் கூறுகிறார் நிஃபாசுகா, அந்த பெண்ணுடைய நிஃபாஸ் ஆகிறது மா ஹரஜ மினத் தம்மி அகிபல் வலதி சானி, மாஹரஜ மின தம்மி அகிபல் வலது சாணி, இரண்டாவது குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பதாக வெளியேறக்கூடிய ரத்தம் தான் எனது நிஃபாஸ் என்பார்கள். மாஹரஜ மின தம்மி, ரத்தத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒன்று. அகிபல் வலது சாணி, இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுத்த அகீபல் வலது சாணி, இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் ரத்தத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான் எனது அவருடைய நிஃபாஸ் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ முதல் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அவருடைய ரத்தம் என்னது? நிஃபாஸ் அல்ல, இஸ்திஹாலத் என்பதாகவும், இரண்டாவது குழந்தையை பின்னால் எடுத்து என்னது வரக்கூடிய ரத்தம் தான் என்னதான் நமக்கு சொல்கிறார்கள். அப்ப அதுதான் என்னது இஸ்திஹாலத் என்பதாக நமக்கு என்னது சொல்லி நிஃபாஸ் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ முதல் இங்கே 2 கவுல் இருக்கு. ஒன்று என்னது? அபு ஹனீஃபாவுடைய அபு யூசுஃபுடைய கவுல் பிரகாரம் முதல் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் ரத்தம் என்னது? நிஃபாஸ் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஜுஃபர் இமாம் முஹம்மது இமாமுடைய கவுல் பிரகாரம் 2 குழந்தைகளை பெற்றெடுத்த இரண்டாவது குழந்தைக்கு பின்னால் வரக்கூடிய ரத்தம் தான் என்னது? அந்த நிஃபாஸ் என்பதாக சொல்லி. அப்போ முதல் குழந்தைக்கு இடையில் வரக்கூடிய ரத்தம் என்னது? முதல் குழந்தைக்கும் 2ஆம் குழந்தைக்கு இடையில் வரக்கூடிய ரத்தம் இஸ்திஹாலத்துடைய ரத்தம் என்பதாக யார் நமக்கு? ஜுஃபர் இமாம் முஹம்மது சொல்லித்தார்கள். ஆனால் அபு ஹனீஃபா அபு இஸ்லாம் சொல்றாங்க அந்த ரத்தமும் எனது நிஃபாஸுடைய ரத்தம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே நாம் பாபுல் அஞ்சாசை பற்றிய பாடங்களை பார்ப்போம். இன்று எதை படித்தோமோ அதன் பிரகாரம் அதை புரிந்து அதன் பிரகாரம் நம்மளுடைய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.